பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட 185வது வார்டு உள்ளகரம் தனியார் பள்ளியில் சென்னை மாநகராட்சி சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மக்கும் குப்பை, மக்கா குப்பை, அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இதில் 185வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷர்மிளா தேவி திவாகர், வட்டக்கழக செயலாளர் ஜே திவாகர் அவர்களும் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு குப்பைகளை எப்படி தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்தினார்கள். நீங்க தான் அனாப்பட சொல்லி இருதா பேசுறது உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு இதை இப்போ சொல்றோம். சரிங்களா? இதை நாளிலிருந்து நீங்க இன்னிலிருந்து பின்பற்றணும். உங்க வீட்டுக்கு தினமும் வண்டி வருதா? வீடு வண்டி வருதா? அது என்ன பாட்டு வருது? பாட்டு இல்லையா? அதை சொல்றாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக குப்பைன்னு. அதுதான் இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து நீங்கள் என்ன பண்ணால் பிளாஸ்டிக் பொருளை நீங்கள் பிரித்து கொடுத்து அது முக்கால்வாசி பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு பேசிக்காக சிலதெல்லாம் இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிக்கணும். சரியா? பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இதில், அதாவது உங்களுக்கும் ஒரு ஐடென்டிஃபை. நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி குப்பையை வீட்டில் பிரித்து கொடுங்க. யார்கிட்ட தெருவில் போனால் கூட இந்த மாதிரி போடாதீங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி குப்பையை பிரித்து கொடுங்க. ட்ரை இது வந்து வேஸ்டேஜ் இது தனியாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஃபோட்டோ கொடுத்துட்டாங்கன்னா நீங்களும் போய் கேட்கலாம். நீங்கள் யாருன்னு உங்களை கேட்க முடியாது. நாங்களும் இதில் இருக்கோம், இந்த மாதிரி நீங்களும் பிரித்து கொடுங்க. அதோட யூசேஜ் வந்து நம்ம இப்போ சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் சொல்லி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை கார்டு கொடுத்துருவாங்க.